வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த குழம்பு மிளகாய் தூளை நம்ம நிறைய ரெசிபிஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. சாம்பார், புளிக்குழம்பு, கிரேவி வெரைட்டிஸ், அரைச்சி விட்ட குழம்பு, பொரியல், ஃப்ரை ஐட்டம்ஸ், இப்படி எல்லா ரெசிபிஸ்க்குமே இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க, ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். நம்ம சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், பாவக்காய், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்க்கெல்லாம் தனி மிளகாய் தூள் பயன்படுத்துறதை விட இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து செய்தோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி மிளகாய் தூள் வீட்டில் அரைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினச்சிட்டு கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பேக்கெட்ஸை அதிக அளவில் வாங்கி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ரெடிமேட் மசாலா பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத நிறைய கெடுதல்களை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒவ்வொரு ரெசிபிஸ்க்கும் தனித்தனியாக கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு மல்டிபர்பஸ் மிளகாய் பொடியை நம்ம வீட்டில் தயார் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 இயர் வரைக்குமே இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். எல்லா ரெசிபிஸ்க்குமே நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் நம்மளுடைய சமையலும் செய்திடலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸில் பொட்டேட்டோ ஃப்ரை செய்து கொடுத்தாலுமே எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்தி செய்யக்கூடிய சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க ஆல் டைம் ஃபேவரட். அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த மல்டிபர்பஸ் மிளகாய் தூள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஈஸியாக வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அடிகனமான கடாயில் 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் சேர்த்து வறுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. மஞ்சள் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தோம்னா போதுங்க. மிளகாய் பொடி அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அப்புறமா வறுக்க ஆரம்பிக்கணுங்க. அப்போ தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வறுபட்டு வரும். அதே சமயம் அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரமாக பூச்சி விழுகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சள் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றி சூடார விட்டுடலாம். இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் சீக்கிரமாக கலர் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது தான் வெந்தயம் நல்ல ஸ்லோ ரோஸ்ட் ஆகி லேசாக கலர் மாதிரி நல்ல ஒரு வறுபட்ட வாசனை வருங்க. இது நம்மளுடைய மிளகாய் பொடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக கலர் மாறிடும். ஆனால் சரியாக வறுபட்டிருக்காது. லேசாக கசப்பு டேஸ்ட் கொடுத்துருங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக வச்சு வறுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துன வெந்தயம் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றி சூடார விட்டுடலாம். இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. நம்ம துவரம்பருப்பை வறுக்கும் போது கண்டிப்பாக அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணுங்க. ஒருவேளை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா பருப்பு சரியாக வறுபடுறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கலர் மாறிடும். லேசாக ஒரு கசப்பு டேஸ்ட் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பருப்பை நல்லா பொறுமையாக வறுக்கணும். சரியாக வறுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மிளகாய் தூளில் சீக்கிரமாக பூச்சி விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால கொஞ்சம் கேர் எடுத்து இந்த பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துவரம்பருப்பை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றி சூடார விட்டுடலாங்க. இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்து அரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க அரிசியும் துவரம் பருப்பும் மிளகாய் தூளுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்குங்க. நம்ம குழம்புல எல்லாம் சேர்த்தும் போது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவும் டேஸ்டாகவும் கிடைக்கும். இப்போ பாருங்க, அரிசி நல்லா வறுபட்டு லேசாக கலர் மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றி சூடார விட்டுடலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. சீரகம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேங்க. அது நல்லா சீக்கிரமாக வறுபட்டுரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சீரகம் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றி சூடார விட்டுடலாம்.
இப்போ நம்ம 200 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கலாங்க. மிளகு நல்லா சூடாகிற வரைக்கும் பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. மிளகு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் நம்ம பிளேட்ல மாற்றி சூடார விட்டுறலாங்க. இப்போ நம்ம 50 கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரியிற வரைக்கும் இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இதில் எதுக்கு கடுகு சேர்க்குறோம் அப்படின்னு. கடுகு வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ங்க. நம்ம கடுகு சேர்த்து இந்த குழம்பு மிளகாய் தூள் தயார் பண்ணுறதுனால சீக்கிரமாக பூச்சி விழுகாதுங்க. ஏன்னா நம்ம 1 இயர் வரைக்கும் இந்த மிளகாய் தூளை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால இது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்குங்க. இப்போ பாருங்க கடுகு நல்லா வறுபட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்ல மாற்றி சூடார விட்டுடலாங்க. இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கலாங்க. பெருங்காயம் லேசாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குங்க. இது வறுபடுறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக இதை வறுத்துக்கங்க. நம்ம பெருங்காயத்தை சரியாக வறுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மெஷினில் கொடுத்து அரைக்கும் போது இது மெஷின்லேயே ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து இதை வறுத்துக்கங்க. பாருங்க பெருங்காயம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா லேசாக இது போல் உப்பி வருங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா வறுபட்டு இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதை நம்ம பிளேட்டில் மாற்றி சூடார விட்டுடலாங்க. 1 கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கங்க. பாருங்கள் உடைச்சா இந்த மாதிரி உடையணுங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆகுற அளவுக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மிளகாயை 4-5 பேட்சாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. மிளகாயை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் சேர்த்து வறுத்தீங்க அப்படின்னாக்கா மிளகாய் சீக்கிரமாக கலர் மாதிரி கருப்பாயிரும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. மிளகாயை நம்ம அதிக நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏற்கனவே வெயில நல்லா காய வச்சு எடுத்துருக்கறனால சீக்கிரமாக இது வறுபடுறோம். பேட்சாக எல்லா மிளகாயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லா மிளகாயும் 4-5 பேட்சாக பிரித்து வறுத்ததுக்கு அப்புறமா இதை பிளேட்டில் மாற்றி சூடார விட்டுறலாங்க. இப்போ நம்ம 1 கிலோ அளவுக்கு மல்லி சேர்த்து வறுத்துக்கலாங்க. இதையும் நம்ம பேட்சாக சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் மல்லி வாங்கும் போது நாட்டு மல்லி வெரைட்டின்னு கேட்டு வாங்கிக்கங்க. அதுதான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மல்லி நல்லா வறுபட்ட வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிளகாய் பொடியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு கிலோ மல்லியையும் நான் இன்னைக்கு 3 பேட்சாக பிரித்து நல்லா வறுத்து எடுத்து சூடார வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாங்க. அரைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் போது கருவேப்பிலை இலைகள் சேர்க்கலைங்க. ஏன்னா கருவேப்பிலை இலை சேர்த்து நம்ம மிளகாய் தூள் அரைக்கும் போது சீக்கிரமாக அதில் வண்டு விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சமைக்கும் போதே யூஸ் பண்ணுவாங்க. அதனால இதில் நான் கருவேப்பிலை இலைகள் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் நம்மளுடைய மிளகாய் தூளை நம்ம அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி யூஸ்க்கு சின்ன கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும். அரைச்சி வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கை இதில் படாமல் பார்த்துக்கணுங்க. ஏதாவது ஒரு ட்ரையான கரண்டி யூஸ் பண்ணி இந்த மிளகாய் பொடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் இருக்க பாக்டீரியானால கூட சீக்கிரமாக வண்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது எப்போவுமே கைப்படாமல் வச்சுக்கோங்க. ஈரம் படாமல் கைப்படாமல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 இயர் வரைக்கும் தாராளமாக இந்த மிளகாய் பொடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க.
இன்னைக்கு நம்ம சேர்த்துருக்க அளவுக்கு எனக்கு 3 கிலோ மிளகாய் தூள் கிடைச்சதுங்க. ஒருவேளை உங்களுக்கு இது அதிகமான அளவாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா குறைவான அளவுகளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. தேவைப்பட்டால் செக் பண்ணி நீங்கள் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்தமான ஈஸியான முறையில் மிளகாய்த்தூள் வீட்டிலே தயார் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சமையலில் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, மெடிசினல் வேல்யூஸும் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களோடும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.